कामाक्षी देवी की जय. ओम श्री मात्रे नमः. 61வது ஸ்லோகம் ஸ்துதி சதகம். चन्द्रापीठां चतुरवदनां सञ्चलापाङ्कलीलां कुन्दस्मेदां कुचपरलतां कुन्दलोतूतभृङ्कां मारारातेर्मदनशिखिनं मांसलं दीपयन्तीं कामाक्षीं तां कविकुलगिरां कल्पवल्लीमुपास्ये. चन्द्रापीठां चतुरवदनां सञ्चलापाङ्कलीलां कुन्दस्मेदां कुचपरलतां कुन्दलोद्धूतभृङ्कां मारारातेर्मदनशिखिनं मांसलं दीपयन्तीं कामाक्षीं तां कविकुलगिरां कल्पवल्लीमुपास्ये. அம்பாள் சந்திரனை தன்னுடைய திருமுடியில சூட்டிக் கொண்டிருக்கின்றாள். அது எப்படி இருக்கான்? ஒரு பூமாலை மாதிரி, சிரோபூஷணம் அப்படிங்கிறாத. அப்போ சந்திரனை திருமுடியில சூட்டிக் கொண்டிருக்கிறது ஒரு ஆபரணமாக, ஒரு பூமாலையாக. அது கன்னியாக இருக்கான். பூமாலைகள் கன்னியாதனை எண்ணுவோம். அப்ப அதை கன்னியாக கொண்டவளும் அடுத்து என்ன சொல்றன்னா, பரந்த திரு சதுரவதனாம். சதுரவதனாம்னா பரந்த திருமுக மண்டலம். அம்பாளோட முகம் பரந்த அழகா திருமுக மண்டலத்தை உடையவளாகவும், அடுத்தது சஞ்சல அபாங்கலீலாம் அப்படின்னா அப்படி மான் போன்ற விழிகள், அப்படியே அங்கேயும் இங்கேயும் கண்கள் மறண்டு அப்படி பார்க்கும் இல்லையா, அத மாதிரி சஞ்சலமுடையவாகி மிளர்கின்ற கடைக்கண் பார்வைகளால் உல்லாசமாக லீலாம் அப்படிங்கிற. அப்ப லீலாம்னா உல்லாசமாக இருப்பவள். அடுத்தது குந்தஸ்மேதாம். குந்தம் முல்லை மலர், முல்லை மலரை போன்ற புன்முறுவலை உடையவள். குச்ச பரனதாம் கொங்கைகளோடு கனத்தால சிறிது முன்புறமாக வளைந்த திருமேனியை உடையவள். இதை நிறையவே சொல்லிட்டே இருக்கா, நிறைய பார்த்துட்டே இருக்கோம். இந்த கொங்கைகளின் பாரத்தால் சற்றே வளைந்த திருமேனியை உடையவள் அம்பாள். அடுத்தது குந்தலோ தூத பிரிங்காம். பிரிங்கைனா வண்டு. அந்த வண்டுகளை எப்படி இருக்கான்? கரு நிறம். அந்த வண்டு பளபளன்னு இருக்கும் கரு நிறத்துல. அப்ப அதை விட பளபளப்பும் கருமையும் நிறைந்த கூந்தலை உடையவள். அந்த வண்டுகளை விட ஆதிசங்கரர் சௌந்தரியலீலையில் ரொம்ப அழகா சொல்லியிருக்க. நம்ம நிறைய அதை பார்த்துட்டோம். அப்போ அதை அப்படிப்பட்ட கூந்தலை உடையவள். அடுத்தது மாராராதேர் மதன சிக்கினம். மதன சிக்கினம் அக்னி கண்ணால மன்மதனை வென்றவர் யாரு? பரமேஸ்வரன். அந்த பரமசிவனுக்கு மாம்சலம் தீபயந்தி. இப்ப என்ன எப்படி இருக்கான்? தீபம், அக்னியை, அந்த காதல் அப்படிங்கிற அக்னியை அப்படியே ஜுவாலை விட்டு ஜொலிக்கும்படி செய்யக்கூடியவள். அப்படி ஜொலிக்கும்படி அதை அதிகரிக்கின்றவள், மூட்டி விடுகின்றவள். அடுத்தது கவிகுலகிராம் அப்படிங்கிறார். கவிகளுடைய கூட்டங்கள், அந்த சமூகங்களுக்கு அவர்களுடைய வாக்குகளுக்கு உரிய பலன்களை கொடுக்கின்ற கல்பவல்லி. அப்படி கற்பக கொடி, கற்பக கொடியாக விளங்குகின்றவள். அதாவது வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாத நின் திருமூர்த்திதனின் அபிராமி பற்ற அபிராமி சொல்லியிருப்பார் அபிராமி அந்தாதியில. அப்போ வர்ணிக்க இயலாத தன்மை உடையவள். அப்படிப்பட்ட அந்த காமாட்சியை காமாட்சி தாம் உபாசே அப்படிங்கிற. அப்படிப்பட்ட அந்த காமாட்சியை நான் அவளை போய் சரண் புகுந்து அவளையே அண்டி உபாசனை செய்து கொண்டிருக்கின்றேன். தாம் கல்பவல்லி, அது உபாசே, காமாட்சியும் தாம் உபாசே அப்படிங்கிற. அப்போ
இதுல என்ன சொல்ற, சந்திரனை திருமுடியாக மாலையாக அணிந்தவள், திருமுடியில் பரந்த திருமுக மண்டலத்தில் ஒளிரும் கலைக்கண் பார்வை உடையவள், முல்லையை போன்ற புன்முறுவல் ஸ்தனங்களோடு கனத்தால் சிறிது முன்புறம் வளைந்த திருமேனி உடையவள், கருவண்டினையே பழிக்கக்கூடிய கூந்தல் கொண்டவள், மன்மதனை அழித்த சிவனுக்கு காதல் அப்படிங்கிற அக்னியை ஜாஜ்வலியமாக அப்படி அது மூட்டி விடுகின்றவள், கவிகளுடைய காவிய அமைப்புக்கெல்லாம் கற்பக கொடி போல, அந்த வாக்குகளுக்கு கற்பக கொடி போல உதவுபவளான அந்த காமாட்சியை நான் உபாசனை செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்ற. அடுத்தது 62வது ஸ்லோகம். காலாம்போத பிரகர சுஷமாம் காந்திபிஸ்தர்ஜயந்தி கல்யாணானாம் உதய சரணிகி கல்பவல்லி கவீனாம் கந்தர்பாரே பிரிய சகச்சரி கல்மஷாணாம் நிகந்திரி காஞ்சி தேசம் திலகயதி சா காவிகாருண்ய சீமா. காலாம்போத பிரகர சுஷமாம் காந்தி விஸ்தர்ஜயந்தி கல்யாணானாம் உதய சரணிகி கல்பவல்லி கவீனாம் கந்தர்பாரே பிரிய சகசரி கல்மஷாணாம் நிகந்திரி காஞ்சி தேசம் திலகயதி சா காவிகாருண்ய சீமா. காலாம்போத பிரகர சுஷமாம், கார் மேகங்களுடைய காந்தியை தன்னுடைய காந்திகளால அதை தர்ஜயந்தி பயமுறுத்தி விரட்டுகின்றதும், கல்யாணானாம் உதய சரணிக்கு எல்லா விதமான மங்களங்களுக்கும் சகல மங்களங்களும் தோன்றுவதற்கு காரணமாக உள்ளவள், அதை தோன்றுவதற்குரிய வழியாக இருப்பவள். இதுலயே என்ன சொல்றார், கல்பவல்லி கவீனாம், கவிகளுக்கு அவர்கள் விரும்பும் பலன்களை தருவதான கற்பக கொடியானவள், தோஷங்களை எல்லாம் அழிக்கின்றவள், எல்லையற்ற கருணை நிறைந்தவள், கல்மஷானாம் நிகந்திரி தோஷங்களை எல்லாம் விரட்டுகின்றவள், அவளுடைய எல்லையற்ற கருணை கந்தர்பாரே பிரிய சகசரி மன்மதனை அழித்தவரான பரமசிவனுடைய பிரிய சகி அவள், பிரிய பத்தினியாக காஞ்சி தேச திலகயதி, காஞ்சி நாட்டையே தேசத்தையே ஒரு திலகம் போல அவள் சிறப்பாக அலங்கரிக்கின்றாள், அப்படிப்பட்டவள் அப்படின்னு சொல்றார் இவர் மூக்க கவி. அப்போ சூழ் கொண்ட அந்த கரிய மேகங்கள் அதோட காந்தியை தன்னுடைய மேனியோட காந்தியினால பயமுறுத்துபவள், அச்சுறுத்துபவள், கருணை அப்படிங்கிற மழையை எப்படி அப்படியே வர்ஷிக்கிறதுல கை தேர்ந்த வள்ளலாக இருப்பவள் அவள். அடுத்தது என்ன சொல்றார், கல்யாணானாம் உதய சரணிக்கு, அம்பாள் ஏற்கனவே சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே, அப்படி சர்வ மங்களங்களுக்கும் மங்களமானவள், கவிகளுக்கெல்லாம் வேண்டியவற்றை கொடுக்கும் கல்பக கொடி போன்றவள், கருணை கசிந்து ஒழுகும் கடை கண்கள் கொண்டவள், அவளுடைய அந்த பார்வையினாலே எல்லாருக்கும் அருள் புரிபவள், மன்மதனை அழித்தவளுடைய பிரிய சகி பத்தினியானவள் தேவி காஞ்சி தேசத்துக்கே ஒரு திலகம் போல விளங்குகின்றாள் அப்படின்னு மூக்க கவி சொல்றார். அடுத்தது 63வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஊரி குர்வன் உரசிஜ தடே சாதுரி பூதராணாம் பாதோஜானாம் நயனயுகலே பாரிபந்தியம் விதன்வன்னே கம்பாதீரே விகரதி ருச்சா
மோகயன் மேக சைலி கோகத்வேஷம் சிரசி கலயன் கோபி வித்யா விசேஷக பூரி குர்வன் புரசிஜ தடே சாதுரி பூதராணாம் பாதோஜானாம் நயனயுகலே பார்திபந்தியம் விதன்வன்னே கம்பாதீரே விகரதி ருச்சா மோகயன் மேகசைலீ கோகத்வேஷம் சிரசி கலயன் கோபி வித்யா விசேஷக. அம்பாள் ஒப்பற்ற ஒரு தனி வித்தையோடு வடிவாக இருக்கக்கூடியவள். அவளுடைய கொங்கை தலத்திலே எப்படி இருக்கா, மலைகளோட கடினத்தன்மை. அவளோட கொங்கைகள் அப்படி கடினத்தன்மையோட இருக்கான். நிறைய பேர் வர்ணிச்சுட்டே இருக்கா. அபிராமி பட்டர், நம்ம ஆதிசங்கரர் எல்லாரும் பார்க்கிறோம் அம்பாளோட அழகு எப்படி வர்ணிக்கிறான்னு. ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு அழகா நம்ம அவளோட கவித்திறமையை பார்க்கலாம். இது கொங்கை தலத்துல எப்படி இருக்கான்னா கடினத்தன்மை அதை மிச்சி தன்னுடையதாக. ஏன்னா அவள் யாரு, மலைமகள். அதனால அந்த மலைகளோட கடினத்தன்மையை கொண்டவளாக அதை தன்னுடையதாக அமைத்துக் கொண்டவள். கண்கள் இரண்டிலும் பாதோஜானாம் நயன யுகலே, நயனம் கண்கள், யுகலே இரண்டு. அப்ப அந்த கண்கள் இரண்டிலும் தாமரை மலர்களிடம் இருந்த விரோதம். ஏன்னா தாமரை மலர்கள் அம்பாளை பார்த்தோன்னா அது வெட்டி தலை குனிஞ்சு போறது. ஏன்னா அம்பாளோட முக கமலங்கள் எல்லாமே தாமரை. இது எதுலாம் சொல்லியிருப்பார் அபிராமி பட்டர். எத்தனை தாமரை அவ்வளத்தையும் வர்ணிச்சிருப்பார் தாமரைகளை. அப்ப ஏற்பட்ட தாமரைகள் கொண்டவள் அவள். நம்ம எத்தனை தாமரை பார்த்தோம் அவளை. அத்தனை தாமரைகளை கொண்டவள் தன்னிடத்திலே. அப்ப திருமேனியோட காந்தியிலாலே மேகங்களோட வரிசையை பயனற்றதாக எத்தனை தடவை சொல்லிட்டே வர்றார் பாருங்க. அவருக்கு சொல்ல சொல்ல அவரால் திருப்பி திருப்பி அதை சொல்லணும்னு தோன்றது. அவர் எப்படி அனுபவிச்சிருக்காருங்கிறத ஒவ்வொரு வார்த்தை பிரயோகங்கள்ல நமக்கு எடுத்து சொல்றார். அப்போ அந்த மேகங்களோட வரிசையை பயனற்றதாக செய்து கொண்டு, ஏன்னா முந்தின இதுலயும் அப்படித்தான் சொன்னார். அந்த மேகங்கள் கரிய மேகங்களோட இதெல்லாம் ஓரங்கட்டுறதாக, அதை விரோதிக்கின்றதாக அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அடுத்தது கொங்கைகளை ஒத்த சக்கரவாக பட்சிகளுக்கு விரோதி. சக்கரவாக ஏற்கனவே இந்த உதாரணத்தை முன்னால சொன்னார். சக்கரவாக பட்சிகள் இரண்டு இது. அப்போ அதுக்கு விரோதி யாரு, சந்திரன். அந்த சந்திரனை தலையில் அணிந்து கொண்டு கம்பா நதி கரையில எப்படி இருக்காளா, கம்பாதீரே விகரதி ருச்சா. விகரத்தினா விளையாடுறது. அந்த கம்பா நதி கரையில் விளையாடி கழிக்கின்றாளாம். எப்போ ஒப்புவமை என்ன சொல்றாருன்னா, சிலவற்றை அங்கீகரித்து சொல்றார், சிலவற்றை நிராகரித்து சொல்றார். அப்ப தன்னிச்சைப்படி விளையாடுகின்றாள் அப்படின்னு அம்பாளை அவர் எவ்வளவு சுவாரஸ்யத்தோட மூக்க கவி பாராட்டி பாடுகின்றார் பாருங்க. அப்பேற்பட்டவள். அப்ப தேவியோட திருவோலக்க வர்ணனை அப்படிங்கிறது இந்த பாடல். திருவோலக்க வர்ணனை அப்படிங்கிறதாக அமைந்திருக்கின்றது. இப்போ மலைகள் கடினமா இருக்கு. அதனோட கடினத்தன்மையை ஸ்தனங்களுக்கு ஊமையாக கொண்டவள்கிறார். அடுத்தது தாமரை மலர்களை விரோதமாக கொண்டவள். அப்படிப்பட்ட இரண்டு கண்களை உடையவள். மேகங்களோட கூட்டத்தை திருமேனி பிரகாசத்தால பயன் அற்றதாக செய்கிறவள். சக்கரவாக பட்சிகளின் விரோதி சந்திரன். அப்போ அந்த சக்கரவாக பட்சிகளுக்கு விரோதி சந்திரன். அது அதை தோழனாக வச்சுட்டு தன்னோட தலையில அணிந்து கொண்டவள். இப்ப எத்தனை ஒப்பற்றதொரு தனி வித்தையான ஸ்ரீவித்யா ஸ்வரூபிணி. இப்போ எங்கள் அன்னை காமாட்சி தேவி எங்க இருக்கா, கம்பா நதி கரையில அங்க போய் லீலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. இது அப்ப இதுல எத்தனை இதை அழகா சொல்லியிருக்கார். சில இதை அவளுக்கு ஒப்புமையா சொல்லி, சில இதை விரோதமா சொல்லி,
அப்ப அவள் எப்படி விளையாடுகின்றாள்ங்கிறத தன்னுடைய கவித்துவத்தால அம்பாள அழகா வெளிப்படுத்துற மூக்க கவி. அடுத்தது 64வது ஸ்லோகம். காஞ்சி லீலா பரிச்சயவதி காவிதாபிச்ச லக்ஷ்மீஹி ஜாட்யாரண்யே ஹுதவகசிகா ஜன்மபூமி கிருபாயாகா மாகந்த ஸ்ரீ மதுர கவிதா சாதுரி கோகிலான்யாம் மார்கே பூயான் மம நயனயோர்மான்மதி காபி வித்யா. காஞ்சி லீலா பரிச்சயவதி காபீதாபிச்ச லக்ஷ்மீஹி ஜாட்யாரண்யே ஹுதவகஷிகா ஜன்மபூமி கிருபாயாகா மாகந்த ஸ்ரீ மதுர கவிதா சாதுரி கோகிலான்யாம் மார்கே பூயான் மம நயனயோர் மான்மதி காபி வித்யா. இதுல என்ன சொல்றன்னா, காஞ்சிபுரத்திலேயே எப்பொழுதும் விளையாடி கழிக்கின்றவள் அந்த பழக்கத்தை வச்சுட்டு இருக்கா. ஏன்னா பால விளையாட்டுகள்லேருந்தே அங்கதான் விளையாடிட்டு இருக்கா. கம்பா நதி தீரத்துல காஞ்சிபுரத்துலதான் விளையாடி கழிக்கின்ற பழக்கம் உடையவள். தமால புஷ்பம், அந்த தமால புஷ்பத்தோட ஒப்பற்ற காந்தியை உடையவள் அம்பாள். அடுத்தது ஜாட்யா ஆரண்யே, அஜ்ஞானம், ஜாட்யம் அஜ்ஞானம், தமஸ் சொல்றோம்ல இருள், அந்த அஜ்ஞானம் அப்படிங்கிற ஆரண்யே காட்டுல எப்படி இருக்கலாம்? குதவகசிகா அப்படின்னா தீயின் ஜுவாலை, தீயின் ஜுவாலையாகவும். அடுத்தது ஜன்மபூமி கிருபாயாகா, கருணைக்கே கிருபைக்கே பிறப்பிடமாக இருக்கின்றாள், ஜென்ம பூமியாக. அடுத்தது மாகந்த ஸ்ரீ மதுர கவிதா, இனிய கவிதையில என்னது யாரு? கோகிலானாம் அப்படிங்கிறார், சாதுரி கோகிலானாம். அப்போ இனிய கவிதையில வல்லவை யாரு? குயில்கள், கோகிலம். அந்த குயில்களுக்கு, அந்த கவிகளாகிய குயில்களுக்கு எப்படி இருக்கலாம்? மாமரத்தின் வசந்த காலத்தில் உண்டான தளிர்களால் எழுந்த காந்தியாகியாகவும் ஒப்பற்றதாக விளங்கும். எப்படி இருக்கா? காம கலையின் வடிவமானதுமான என் கண்கள் செல்லும் வழியே நயனையோர் மான்மதி காபி வித்யா. இப்ப காமக்கலையின் வடிவமானது என் கண்கள் செல்லும் வழியே தோன்றுவதாக, என் கண்களுக்கு புலப்படட்டும் அப்படிங்கிறார். எனக்கு கண்கள் எதிர்கொண்டு வந்து என்னை, நான் இப்படி போறேன்னா என் கண்களுக்கு எதிர வந்து தோன்றட்டும், என்னை எதிர்கொண்டு வருவதாக அமையட்டும் அப்படின்னு சொல்ற. பசுமையான தமால விருட்சத்தோட புஷ்பம், அதை ஒத்த காந்தியை உடையவள். அஞ்ஞானம் அப்படிங்கிற காட்டு தீயின் ஜுவாலையானவள், கருணைக்கே பிறப்பிடமானவள், மாமரத்தடியில் வாசம் செய்பவள், மயில் போன்ற சாயல் உடையவள், இனிய கவிதைகளுக்கு ஓமானம் கூறப்படும் குயில்களுக்கு மான் துளிர் போன்றவள். ஏன்னா குயில்கள் வந்து மாமரத்துல கூவும், ஏன்னா அதுகளுக்கு மாமரத்தோட இந்த துளிர்கள் வந்து ரொம்ப இஷ்டமா, அது வந்து குயில்களுக்கு இஷ்டமா. அதனால தான் குயில்களுக்கு மான் துளிர் போன்றவள், மன்மதனுக்கு வித்தையானவள், காயாம்பூவின் நிறம் கொண்டவள் காமாட்சி. அப்படிப்பட்ட காமாட்சி தேவி என் கண் முன்னே தோன்ற வேண்டும், என் கண்களுக்கு எதிர் வந்து இருக்க வேண்டும், என் கண்கள் செல்லும் வழிக்கு எதிர் வந்து தோன்றுவதாக அமையட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். அடுத்தது 65வது ஸ்லோகம் பார்க்கலாம். சேதுர்மாதமரகதமயோ பக்தி பாஜாம்பவாப்தௌ லீலாலோலா குவலயமயி மான்மதி வைஜயந்தி காஞ்சீபூஷா பசுபதி த்ரிஷாம் காபி காலாஞ்சனாலி மத்தம் துக்கம் சிதிலயது தே
மஞ்சுளா பாங்கமாலா சேதுர்மாதமரகதமயோ பக்தி பாஜாம் பவாப்தௌ லீலாலோலா குவலயமயி மான்மதி வைஜயந்தி காஞ்சீபூஷா பசுபதி திருஷாம் காபி காலாஞ்சனாலி மத்கம் துக்கம் சிதிலயது தே மஞ்சுளா பாங்கமாலா. என் அன்னையே காமாட்சி, இந்த சம்சாரம் சேதுர்மாத மரகதமயோ, சம்சாரமாகிய கடலிலே அந்த பக்திமான்களுக்கு அமைந்த மரகதமயமான அணை. யாருக்கு? பக்தி பாஜாம் பவாப்தோ சேதுர்மாத மரகதமயோ அப்படிங்கிறார். அப்போ சம்சாரமாகிய கடலில் பக்திமான்களுக்கு அமைந்த மரகத மயமான அணையாக இருக்கின்றாள். அடுத்தது லீலா லோலா குவலயமயி மான்மதி அப்படிங்கிறார். இப்போ வினோதமாக பறந்து கொண்டிருக்கின்றதும் லீலா லோலா, வினோதமாக பறந்து கொண்டிருக்கிறதும் நீலோத்பலமயமானதும் மன்மதனுடைய வெற்றி கொடி மான்மதி வைஜயந்தி அப்படிங்கிறார். அப்போ இந்த மான்மதி வைஜெயந்தி மன்மதனுடைய வெற்றி கொடியாகவும், காஞ்சி பூஷா காஞ்சிபுரத்திற்கு அலங்காரமாகவும், அதாவது ஒட்டியானம், காஞ்சி அப்படிங்கிற ஒட்டியானம். இன்னொன்று அது மத்திய பிரதேச பூமி அந்த இது அப்போ அந்த காஞ்சி ஒட்டியானமாகவும், ஒட்டியானம் என்கிற அணியாகவும், பசுபதி திருஷாம் அப்படிங்கிறார். எப்படி? பசுக்கள் நம்மெல்லாம், அவர் பதி பரமேஸ்வரர், அதனால பசுபதி திரிஷாம் அப்படிங்கிற திஷாம் பார்வை. இப்ப பசுக்களான ஜீவகோடிகளுக்கு பதியான பரமசிவனுடைய கண்களுக்கு கரிய காலாஞ்சனாலி அப்படிங்கிறார். கரிய மை தீற்றியது போல சிறந்து விளங்குவதான உன்னுடைய மத்கம் துக்கம் சிதிலயதுதே அப்படிங்கிறார். இப்ப சிறந்து விளங்கும் உன்னுடைய கண்களுடைய நோக்கங்கள் அப்படிங்கிற அந்த நோக்கங்களாகிய கருநீல அழகிய கருநீல மாலையானது என்னுடைய துக்கத்தை சிதிலயதோ அப்படிங்கிறார். என்னுடைய துக்கத்தை எல்லாம் சிதறுண்டு அழியும்படி செய்வதாக. அப்படிப்பட்ட அந்த மஞ்சுளா பாங்கமாலா எப்படி? அப்படி அந்த மாலை, அந்த கடைக்கண் அப்படிங்கிற அந்த பார்வையோட கருநீல மாலையானது மத்கம் துக்கம் சிதிலயதுதே அப்படிங்கிறார். என்னுடைய துக்கத்தை சிதறுண்டு போகும்படி செய்வதாக அப்படின்னு வேண்டிக்கிறார் மூக்க கவி. அப்ப சம்சாரங்கிற கடல்ல தத்தளிக்கும் பக்தர்களுக்கு அதை கடத்துவிக்கும் பாலமாக இருக்கின்றாள் அம்பாள். அடுத்தது லீலைகள் எல்லாம் செய்வதில் எல்லாம் மிகுந்த விருப்பம் கொண்டவள். அவளுடைய மேனி ஒளி காந்தியில நீலோத்பல மலருக்கு ஒப்பானவள். மன்மதனோடு வெற்றி கொடியாக விளங்குபவள். காஞ்சி நகரத்திற்கே அழகு சேர்க்கும் ஒரு ஆபரணமாகும் காஞ்சி பூஷா அப்படிங்கிற அந்த பூஷணமாக இருப்பவள். அனைவருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் பார்வை உள்ளவளுமான தேவியின் அந்த பசுபதி கண்களுக்கு ஆசை என்னும் மையை இட்டவள். அனைவருக்கும் ஆனந்தத்தை அளிக்கும் பார்வை உள்ளவளுமான தேவியின் அந்த பார்வை நம்மளுடைய துக்கங்களை எல்லாம் சிதறச் செய்யட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். அம்பாளோட கடைக்கண் பார்வை நம்மளோட துக்கங்களையும் போற்றி அருளட்டும் என்று நாம் அவளுடைய திருவடிகளில் சரண் புகுவோம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.